கிறிஸ்து இயேசுவில் அன்பான திருநெல்வேலி சமாதான சுதந்திர திருச்சபை அன்பு குடும்பங்களே, இந்த முகநூல் வாயிலாக இந்த தொழுகையிலே பங்கு பெறுகின்ற அனைத்து ஆண்டவரது மக்களே, உங்கள் அனைவரையும் இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளின் காலை வேளையிலே அன்போடு வாழ்த்துகின்றேன். இந்த ஆசீர்வாதம் நிறைந்த பரிசுத்தமான ஓய்வு நாள், குறிப்பாக திருத்துவ பண்டிகைக்கு பின் வருகின்ற 11வது ஓய்வு நாளும், பெந்தேகோஸ்தே பண்டிகைக்கு பின் வருகின்ற 12வது ஓய்வு நாளுமாக இந்த நாள் அமையப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் இந்த நாளிலும் இந்திய தேசத்தின் ஒவ்வொருவருக்கும் மிகவும் மனமகிழ்ச்சியான நாளாக அமையப்படுகிற நாள். இந்திய தேசம் சுதந்திரமடைந்த நாளாக இந்த நாளை நாம் காணுகின்றோம். இந்த நாளினுடைய காலை நேர தொழுகையினுடைய ஆரம்பம் எல்லாம் வல்ல கடவுள் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் திருப்பெயரில் உள்ளது. ஆமென். கடவுளை நோக்கி நாம் அனைவரும் தொழுகைக்கு ஆயத்தமாக கண்களை மூடி ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, ஆசீர்வாதமும் மனமகிழ்ச்சியும் நிறைந்த பரிசுத்தமான ஓய்வு நாளின் காலை வேளைக்காக ஆண்டவருக்கு நன்றிகளை செலுத்துகின்றோம். ஆண்டவரது பெரிதான கிருபையினாலும் அன்புள்ள தயவினாலும் கடவுள் இம்மட்டுமாய் எங்களை பாதுகாத்து வருகிறேன். உம்முடைய அன்பை எங்களுக்கு தந்து வருகிறேன். இந்த நாளிலும் திருச்சபையிலே நாங்கள் திருத்துவ பண்டிகைக்கு வருகின்ற 11வது ஓய்வு நாளாக நாங்கள் இந்த நாளை காணுகின்றோம். ஆண்டவரே, இந்திய நாடு இந்த நாடு 75வது சுதந்திர தினமாக இன்றைக்கு அனுசரிக்கிற வேளையிலே நாங்கள் மூலமாக பெற்றிருக்கின்ற விடுதலைக்கு சார்ந்து பகிர்ந்து வாழுகின்ற ஆற்றலை தூய ஆவியார் மூலமாய் பெற்றுக்கொள்ள கடவுளை எங்களுக்கு துணை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலே அரசு விதித்திருக்கின்ற உத்தரவின் அடிப்படையிலே நாங்கள் அனைவரும் இணைந்து கடவுளுடைய சமூகத்திலே ஒன்றிணைய முடியாத நிலையிலும் காணொலி வழியாக இத்தொழுகையை பங்கு பெறுகின்ற எங்கள் அனைவரையும் கடவுள் பொறுப்பெடுக்க வேண்டும் என்று உங்களை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய பிரச்சனை எங்களோடு கூட தொடர்ந்து இருக்கட்டும். தொழுகையினுடைய ஆரம்பம் முதல் முடிய மட்டுமாக உம்முடைய தெய்வீக இறை பிரசன்னம் எங்கள் யாவரோடும் தங்கியிருக்கும்படியாய் எங்கள் ஆண்டவரும் உலக மீட்பருமான இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். தொழுகையின் ஆசீர்வாதத்திற்காக கடவுளுக்கு மகிமையை செலுத்தும்படியாக பாடல் புத்தகத்திலே 53வது பாடலை நாம் இணைந்து பாடுவோம். உம்மை துதிக்கிறோம் யாவுக்கும் வல்ல பிதாவை, உம்மை பணிகிறோம் சுவாமி ராஜாதி ராஜாவே என்கின்ற பாடலை, ஞான பாடலை இணைந்து பாடுவோம். உம்மை துதிக்கிறோம் யாவுக்கும் வல்ல, உம்மை துதிக்கிறோம் யாவுக்கும் வல்ல பிதாவே, உம்மை பணிகிறோம் சுவாமி ராஜாதி ராஜாவே, உமது மகிமைக்காக ஸ்தோத்திரம் சொல்லுகிறோமே. கிறிஸ்து இறங்கும் குமாரனை கடன் செலுத்தி லோகத்தின் பாவத்தை நீக்கிற தேவாட்டு கோட்டி எங்கள் மனோ கேளும் பிதாவினது ஆசன தோழா இறங்கும் நித்திய பிதாவின் மகிமையில் இயேசு
பாடலை அனைவரும் இணைந்து வாசிப்போம். சங்கீதம் 34வது அதிகாரம், அதிலே 12 முதல் 22 வரை உள்ள வசனங்களை நாம் இணைந்து வாசிப்போம். சங்கீதம் 34வது அதிகாரம் 12 முதல். ஜீவனை விரும்பி நீடித்த நாட்களை அபேட்சிக்கிற மனுஷன் யார்? பொல்லாப்புக்கு உன் நாவை விலக்கி கபடம் பேசாதபடி உன் உதடுகளை காத்து தீமையை விட்டு விலகி நன்மை செய். சமாதானத்தை தேடி அதை பின்தொடர்ந்து கொள். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்களை நோக்கும், அவர் செவிகள் அவர்கள் கூப்பிடுதலை கவனித்து கேட்கும். தீமை செய்கிறவர்களை பற்றிய ஞாபகம் பூமியில் இராதபடி அற்றுப்போக பண்ணுவதற்கு கர்த்தருடைய முகம் அவர்களுக்கு விரோதமாக இருக்கும். கூப்பிடுகிறவர்களுக்கு கர்த்தர் செவிசாய் தருளி சகல இடுக்கண்களில் நின்றும் அவர்களை விடுவிக்கிறார். நொறுங்குண்ட இருதயமுள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாயிருந்து நைந்த ஆவி உள்ளவர்களை ரட்சிக்கிறார். நீதிமானுக்கு நேரிடும் தீங்குகள் அநேகம், அவைகள் எல்லாவற்றினின்றும் கர்த்தர் அவனை விடுவிப்பார். அவன் எலும்புகளை எல்லாம் காப்பாற்றுகிறார், அவைகளில் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை. தீமை கொள்ளாதவனை கொல்லும், நீதிமானை பகைக்கிறவர்கள் குற்றவாளியாக தீர்க்கப்படுகிறார்கள். கர்த்தர் தம்முடைய தாசரை மீட்டுக் கொள்கிறார், அவரிடத்தில் அடைக்கலம் புகும் எவனும் குற்றவாளியாக தீர்க்கப்படார். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக, ஆதியிலும் இப்போதும் எப்போதுமான சதா காலங்களாய் இருக்கிறபடியே ஆமென். கிறிஸ்துவில் அருமையானவர்களே, இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளின் காலை வேளையிலே நம்முடைய சிந்தனைக்கென்று வாசிக்கும்படியாக அடியேன் தெரிந்திருக்கின்ற திருமறை பாடமாக தூய லூக்கா என்பவர் எழுதிய நற்செய்தி நூல் 1ஆம் அதிகாரம், அதிலே வசனங்கள் 68 முதல் 70 வரை உள்ள வசனங்களை நாம் வாசித்து தியானிக்க கடந்து செல்லுவோம். லூக்கா நற்செய்தி 1ஆவது அதிகாரம், வசனங்கள் 68 முதல் 70 வரை உள்ள வசனங்கள். இஸ்ரவேலின் கடவுளாகிய கர்த்தர் ஸ்தோத்திரத்திற்குரியவர். அவர் தமது ஜனத்தை கடாட்சித்து அவர்களுக்கு மீட்பை உண்டு பண்ணினார். தமது பரிசுத்த தீர்க்கதரிசிகள் வாயினால் ஆதி முதல் அவர் சொன்னபடியே நம்முடைய சத்துருக்களினின்றும் நம்மை பகைக்கிற யாருடைய கையினின்றும் நம்மை ரட்சித்து அருளினார் என்பதுவே. தலைவணங்கி நாம் செபிப்போம். அன்பு நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, ஆசீர்வாதம் நிறைந்த பரிசுத்தமான ஓய்வு நாளில் காலை பொழுதற்காக நன்றி செலுத்துகிறோம். இல்லங்களில் இருந்தவாறு அவரவர் வாழும் தம் இடங்களில் இருந்து ஆண்டவரே, இந்த முகநூல் இணைய வழியாக இந்த ஆராதனையில் பங்கேற்கின்ற உங்களுடைய மக்களை கண்ணோக்கி பார்க்கும்படியாய் செபிக்கிறோம். கடவுள் எங்களுக்கு தருகின்ற உங்களுடைய வார்த்தைகளுக்காக நன்றி சொல்கிறோம். கடவுளை எங்களோடு பேசும் நாங்கள் கேட்கின்றோம். மீட்பர் இயேசுவின் திருப்பெயரிலே வேண்டுகிறோம். வேண்டுதல் கேளும் நல்ல கடவுளே, ஆமென். தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இறைமகன் இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் அன்பும் இரக்கமும் உண்டாவதாக. ஆமென். கிறிஸ்துவில் அருமையானவர்களே, கடவுள் தம்முடைய ஜனத்திற்கு மீட்பை உண்டு பண்ணி தமது பரிசுத்த தீர்க்கதரிசிகள் வாயினால் ஆதி முதல் அவர் சொன்னபடியே நம்முடைய சத்துருக்களினின்றும் நம்மை பயக்கிற யாருடைய கை நின்றும் நம்மை ரட்சித்தருளினார் என்று சொல்லுகிற வசனத்தை இந்த இடத்திலே நாம் பார்க்கின்றோம். எனக்கு அன்பானவர்களே, இந்த நாள் இந்திய தேசம் மிகவும் ஒரு முக்கியமான நாளை அனுசரித்து வருகிறது. இந்திய வரலாற்றிலே இந்த நாள்
இந்திய நாடு சுதந்திரமடைந்து 75வது சுதந்திர தினத்தை கொண்டாடி வருகின்ற ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமையப்படுகின்றது. 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதியிலே இந்திய வரலாற்றிலே மிகவும் ஒரு பொன்னாளாக அமைந்த நாளாக இது அமைந்திருக்கிறது. ஏறத்தாழ 200 ஆண்டு காலம் இந்தியாவில் நடந்து வந்த ஆங்கிலேய ஆட்சி முடிவடைந்து இந்தியா சுதந்திரமடைந்த நாளாக இந்த நாள் அமைய பெற்றிருக்கிறது. அருமையானவர்களே, 1947வது ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதியிலே நள்ளிரவு 12 மணிக்கு டெல்லி பாராளுமன்ற முக்கியமான மைய மண்டபத்திலே இந்த சுதந்திர நிகழ்வு நடந்தது. சுதந்திரம் அடைகின்ற அந்த வேளையிலே அதற்கு முன்பதாக அன்றைக்கு முதல் பிரதமராக காணப்பட்டு வந்த நேரு அவர்கள் சொன்ன வார்த்தை, இந்த நள்ளிரவு வேளையிலே உலகமே தூங்கிக் கொண்டிருக்கிறது, உலகமே நித்திரையிலே இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இப்பொழுது இந்திய தேசம், இந்திய நாடு விழித்தெழுந்து அது ஒரு சுதந்திர நாடாக இருக்கப் போகிறது, இருக்கும் என்று சொல்லி அந்த வார்த்தைகளை சொல்லுகின்றார். அருமையானவர்களே, பழமையான காரியங்களை விடுத்து, பழைய அடிமை வாழ்வை விடுத்து ஒரு புதிய வாழ்விலை நுழைகின்ற ஒரு தருணமாக, கடந்து வருகின்ற ஒரு தருணமாக அது அமையப்பெற்ற வேளையிலே அந்த நாளை இந்த நாளில் நாம் அனைவரும் இந்திய தேசத்தின் மக்களாக நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். மிகவும் நீண்ட நாட்களாக, நெடுங்காலங்களாக அடக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு பொலிவிழந்த நிலையிலே, பல்வேறு அடிமைத்தனத்தின் சூழ்நிலையிலே காணப்பட்டு வந்த சூழ்நிலையிலே இந்திய தேசம் தனக்கென்று ஒரு விடுதலையை பெற்று தங்களுக்குரிய அதிகாரங்களை, தங்களுக்குரிய எல்லா விதமான காரியங்களையும் உரிமையாக்கி கொள்ளும்படியான நாளை பெற்ற நேரத்திலே, இந்த நாளை நாம் அதை அனுசரித்துக் கொண்டிருக்கின்ற வேளையிலே, அந்த நாட்களிலே சுதந்திரம் அடைகின்ற வேளையிலே எல்லோரும் இணைந்து அவர்கள் இதிலே அந்த நாளை சுதந்திரம் பெறுகின்ற அந்த வேளையை அவர்கள் பெறுகின்ற அந்த வேளையிலே அவர்களுக்குள்ளாக இருந்த மிகப்பெரிய ஒரு எதிர்நோக்கு, இப்பொழுது நாம் சுதந்திரம் அடைய போகிறோம், சுதந்திரம் பெறுகிறோம், இப்பொழுது ஒரு சிறந்த நிலையிலே நாம் ஒற்றுமையோடு செயல்பட வேண்டும், மனித குல மேம்பாடடைய வேண்டும், எல்லோரும் ஒரு பரந்த லட்சியத்தோடு கூட செயலாற்ற வேண்டும் என்று சொல்லி அர்ப்பணித்து அந்த நாட்களிலே அந்த விடுதலையை பெற்ற அனுபவங்களை கூட நாம் பார்க்க முடிகிறது. அருமையானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு நிலையிலே இன்றைக்கு விடுதலை பெற்றிருக்கிற தேசம் இன்னைக்கு விடுதலை பெற்று 75வது சுதந்திர நாளை கொண்டாடி கொண்டிருக்கின்ற வேளையிலே இன்றைக்கும் அதிகாரங்கள் அமைக்கப்பட்டு பல்வேறு அலுவலர்கள் நிலையிலே தேசங்களிலே பல்வேறு துறைகளாய் பிரிக்கப்பட்டு அவைகள் அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டு ஒவ்வொரு நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு நாட்டு மக்களை தாங்கள் பதவியிலே வந்து ஆட்சி அமைத்து அதிகாரம் புரியும்படியாக மக்களுக்கு பணி செய்யும்படியான ஒரு அனுபவங்களை பெற்றிருக்கிற தேசமாக, சுதந்திர தேசமாக இன்னைக்கு இந்திய தேசம் விளங்கி கொண்டிருப்பதை நாம் அனைவரும் அறிந்திருக்கிறோம். ஒரு சமத்துவமுடைய ஒரு சமூகமாக, நீதி நிறைந்த ஒரு சமூகமாக இந்திய தேசம் காணப்பட வேண்டும் என்கின்ற ஒரு அழைப்பிலே இருக்கிற பொழுது, அருமையானவர்களே, இந்த இந்திய தேசம் சுதந்திரடைந்திருக்கின்ற இந்த அனுபவத்திலே இன்றைக்கு இந்த நாளை நாம் மகிழ்ச்சியோடு இன்றைக்கு நாம் அதை அனுசரிக்கிறோம். அதை உள்ளத்தில் எண்ணி நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்ற வேளையிலே இன்றைக்கு இறை மக்களாக, கிறிஸ்துவிலே அழைக்கப்பட்ட கடவுளது மக்களாக நாம் இன்றைக்கு அழைக்கப்பட்டிருக்கிற அழைப்பிலே நமது வாழ்வும் ஒரு விடுதலை வாழ்வாக இருக்கிறது, ஒரு சுதந்திரம் பெற்ற ஒரு வாழ்வாக இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிட வேண்டாம். அன்றைக்கு சகரியா தீர்க்கதரிசி மூலமாய் சொல்லப்பட்ட வார்த்தை, ஜனங்களை கடாட்சித்து அவர்களுக்கு மீட்பை உண்டு பண்ணும்படியாக, பகையருடைய கையிலிருந்து ரட்சிப்பை கொண்டு வரும்படியாக என்று சொல்லுகிற வார்த்தைகளை குறித்து நாம் பார்க்கின்ற வேளையிலே
நாம் அனைவருமே ஒரு காலங்களிலே பிசாசுக்கு அடிமையாக, பாவத்திற்கு அடிமையான சிறைப்பட்ட அனுபவத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த மக்களாக நாம் இருந்தோம். அது கடவுள் இன்றைக்கு நமக்கு ஒரு புதிய வாழ்வை கொடுத்திருக்கிற பொழுது, அந்த புதிய வாழ்விலே நாம் ஆண்டவருக்கு மகிமையாய் வாழுகிற பிள்ளைகளாய் இருக்க கடவுள் நம்மை அன்போடு கூட அழைத்துக் கொண்டிருக்கின்றார். அருமையானவர்களே, இந்த நாம் பெற்றிருக்கிற விடுதலை உலக பிரகாரமாக நாம் ஆங்கிலேய ஆட்சியிலிருந்து பெற்றிருக்கிற விடுதலை, இதுமாக ஆன்மீக வாழ்வில் நாம் பெற்றிருக்கிற விடுதலை என்று சொல்லுகிற வேளையிலே, அந்த ஆன்மீக வாழ்வினுடைய விடுதலை சமூக வாழ்வோடு இணைந்த ஒன்றாக இருக்கிறது. இன்றைக்கு இறைவன் நீதி உடையவராக இருக்கிற பொழுது, இன்றைக்கு நாமும் கூட நம்முடைய வாழ்விலே சுதந்திரம் பெற்றிருக்கிற நாம், ஆன்மீக வாழ்வில் விடுதலை பெற்றிருக்கிற நாம், எல்லா நிலைகளிலும் கூட சுதந்திரமாக ஒவ்வொரு காரியங்களை பெற்றனுபவிக்கும்படியான ஒரு பாக்கியத்தை பெற்றிருக்க நாம் இறைநீதி மிகுந்த மக்களாக இருக்க வேண்டும். இறைநீதியை பகிர்ந்து கொடுக்கின்ற அனுபவிக்கவனால் நாம் மாற வாழ அழைக்கப்படுகிறோம். இறைநீதியை செயலாற்றுகிற அனுபவத்திலே ஆட்சியாளர்கள், பொறுப்பில் இருக்கிறவர்கள் அதை செயலாற்ற வேண்டும். கடவுள் நம்முடைய வாழ்வில் கொடுத்திருக்கிற பணிகளிலே அந்த நீதி உள்ள நிலை, இறைநீதியை பகிர்ந்து கொள்கிறதிலே நாம் வாழ கடவுள் நம்மை அன்போடு கூட அழைத்துக் கொண்டிருக்கிறார். யாத்திரையாகமம் விடுதலை பயண நூல் 18ஆம் அதிகாரம் 20-21 வசனங்களிலே நாம் படித்து பார்க்கின்ற பொழுது, கடவுள் இஸ்ரவேல் மக்கள் மத்தியிலே மோசே வழியாக மக்களுக்கு நீதி வழங்கும்படியாக நீதி தலைவர்களை ஏற்படுத்துவதை பார்க்கிறோம். 1000 பேருக்கு தலைவராக, 100 பேருக்கு தலைவராக, 50 பேருக்கு தலைவராக தலைவரை ஏற்படுத்தி அவரை நியாயம் விசாரிக்கும்படியாக வைக்கப்பட்ட பொழுது நியாயங்களை போதித்து அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். நீதியற்ற நிலையிலே சமூகம் இருக்கிற பொழுது, அந்த நீதியற்ற நிலையிலே இருக்கிற மக்கள் மத்தியிலே நீதியை அவர்களுக்கு சொல்லி காண்பிக்கும்படியாக, நீதியை அவர் மத்தியில் நிலைநாட்டும்படியாக, நீதி செய்யாத அநீதி செய்து வாழ்கிற மக்களுக்கு நீதியை படிப்பித்துக் கொடுக்கும்படியாக, கற்றுக் கொடுக்கும்படியாக அன்றைக்கு தலைவர் ஏற்படுத்திய அனுபவங்களை நாம் பார்க்க முடிகிறது. எனவே அருமையான நீதி நிறைந்த ஒரு சமூகமாய் ஒரு சமூகம் காணப்படுவதற்கு தலைவர்கள் நீதி உள்ளவர்களாய் இருக்க வேண்டியது மிக அவசியமான ஒன்றாய் இருக்கிறது. இறை நீதியை பெற்றவர்கள் அந்த இறை நீதியை மக்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுகிற மக்களாக, நீதியை பிற மக்களுக்கு சொல்லி அதை செய்து காண்பிக்கின்ற மக்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி கடவுள் அன்போடு கூட அழைக்கின்றவராக இருக்கிறார். எனவே அருமையானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூட மத்திய நற்செய்தியிலே 5ஆம் அதிகாரம் 6-10 வசனங்களிலே சொல்லுகின்ற வேளையிலே அவர் சொல்லுகிறார், நீதி நிமித்தம் துன்புறுவோர் பேறு பெற்றோர் என்று சொல்லுகிற வசனத்தை நாம் பார்க்க முடிகிறது. நீதி நிமித்தம் துன்பப்படுகிற பாக்கியவான்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். நீதி நிமித்தமாய் துன்பப்படுகிறவர்கள் ஒருவேளை அதிகாரத்தில் இருக்கிற பொழுது நீதி நிலைநாட்டில் வாழுகிற வேளையிலே சில எதிர்ப்புகள், துன்பங்கள், எதிரடைகள் நம்முடைய வாழ்வில் வர முடியும். அல்லது குடும்ப வாழ்வில், சமூக வாழ்வில், பணி செய்கிற வாழ்வில் கூட நீதிக்காக நாம் வாழுகின்ற வேளையிலே பல துன்பங்கள் நம் எதிராக வர நேரிடும். ஆனால் இறைவாதை சொல்லுகிறது, இயேசுவை பின்பற்றுகிற மக்களாக இருக்கிற நம்முடைய வாழ்வை சொல்லுகின்ற பொழுது நீதி நிமித்தம் துன்புறுவோர் பேறு பெற்றோர் என்று சொல்லி பார்க்கிறோம். எனவே மலை பிரசங்கத்திலே கடவுள் சொல்கிற வார்த்தை நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லி, எனவே இறைநீதியை நிலைநாட்டுகிற மக்களாக சுதந்திரம் பெற்றிருக்கிற நாம் காணப்பட வேண்டும். கடவுள் நம்ம கொடுத்திருக்கிற இந்த பொறுப்புகளிலே நீதி நிலைநாட்டி வாழ நாம் அழைக்கப்படுகின்றோம். இரண்டாவதாய் நாம் பார்க்கிற பொழுது கடவுள் நமக்கு தந்திருக்கிற சுயாதீனம், கடவுள் நமக்கு தந்திருக்கிற விடுதலை, மீட்பு, ரட்சிப்பை இன்றைக்கு நாம் சுதந்திரத்தை அனுபவிக்கிற பொழுது, இன்றைக்கு தலைவர்களுக்கு சில காரியங்களை செய்வதற்கான அதிகாரங்கள் இயல்பாகவே அருளப்படுகின்ற வேளையிலே அவர்கள் செய்கின்ற காரியம் இறை நீதியை பகிர்ந்து வாழுகிற மக்களாக இருக்க வேண்டும். முதலாவது இறை நீதியை பகிர்கிறவர்களாக இருக்க வேண்டும். இரண்டாவது இறைவனது அருளை, இறைவனது இரக்கத்தை பகிர்கின்ற மக்களாக இருக்க வேண்டும். கடவுளது இரக்கத்தை பகிர்வதிலே பங்கு கொள்ளுகிற மக்களாக இருக்க கடவுள் நம்மை அன்போடு கூட அழைத்து கொண்டிருக்கிறார். விடுதலை, சுதந்திரம் இதை பெற்றிருக்கிற நிலையிலே அந்த விடுதலை பெற்றிருக்கிற சுதந்திரம் எப்படி ஆகிலும் இருக்கலாம் என்று சொல்லியது, நமக்கு இருக்கிற அதிகாரங்கள், நமக்கு பகிரப்படுகின்ற தலைமைத்துவம் அது எப்படி ஆகிலும் இருக்கலாம் என்று சொல்லி அல்ல, மாறாக இறைநீதியின் அடிப்படையிலே அதை வெளிப்படும்படியாக நம்முடைய வாழ்வை அர்ப்பணிக்கக்கூடியவர்களாக இருக்க அழைக்கப்படுகிறோம். யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே பார்க்கிற பொழுது, இஸ்ரேல் மக்கள் அவர்கள் எகிப்திலே அடிமைகளாய் இருந்த வேளையில் அவர்கள் கூக்குரல் இடுகிறார்கள், அவர்கள் அழுது சத்தமிட்டு ஓலவிடுகிறார்கள். அடிமைத்தனத்திலே காணப்பட்ட வேளையில் அவர்களுடைய சத்தம், அவர்கள்
இடுகிற கூக்குரல் இறை சமூகத்திலே வந்து எட்டின வேளையிலே அவருடைய இடுகின்ற பெரும் மூச்சை கடவுள் உற்று கவனிக்கின்றவராக மோசையை அழைத்து, அவர்கள் மீது ஆண்டவர் இரக்கமுள்ளவராக மோசை அழைத்து அவர்களுக்கு விடுதலை வாழ்வை கொடுப்பதை பார்க்கிறோம். இறைவனது இரக்கம் இஸ்ரேல் மக்கள் வாழ்விலே செயலாற்றினது. அருமையான நம்முடைய வாழ்வில் கூட இறைவனது இரக்கம் நம்மை சந்தித்திருக்கிறது. இறைவன் இரக்கம் நம் மீது கடந்து வந்திருக்கிறது. மத்திய நற்செய்தி 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை பார்க்கிற பொழுது, மத்திய 4:16 பார்க்கின்ற பொழுது, இருளில் உட்கார்ந்திருந்த ஜனங்கள் பெரிய ஒளியை கண்டார்கள். மரண பிரதேசங்களிலும் மரண நிழலும் உட்கார்ந்திருந்தவர்கள் மேல் ஒளி உதித்தது என்று சொல்லி பார்க்கிறோம். அருமையான பேரொளியை கண்டார்கள். ஒளி அவர்கள் மீது உதித்தது. யார் மீது? இருளில் இருந்த மக்கள் மீது, மரண பகுதிகளிலே வாழ்ந்த மக்கள், மரண நிழலிலே வாழ்ந்து வந்த மக்கள். நம்முடைய வாழ்வு கூட உன் நாட்களிலே இப்படிப்பட்ட அனுபவங்கள், நம்முடைய வாழ்வில் பலவிதமான அடிமைகள். ஆனால் இறைவனது இரக்கம் நம்மை சந்தித்தபடினாலே, அருணோதயமாகி ஆண்டவன் நம்மை சந்தித்தபடினாலே, அருணோதயமாகி இயேசு நம்மை சந்தித்தபடினாலே நம் மீது இருந்த மூடல்கள், இருள் என்கின்ற ஆதிக்கம் என்பது அகற்றப்பட்டிருக்கிறது. சாவி என்கின்ற நிலையிலிருந்த நம்முடைய வாழ்வை வாழ்வுக்கு நேராய் மாற்றும்படியாக, மரணத்தினுடைய நிலையோ நம்முடைய வாழ்வு முடியும் என்று சொல்ற பொழுது இன்னொரு உயிர்த்தெழுதல் உண்டு என்கிற அனுபவத்திலே, மரண பிரதேசங்களிலே மரணத்தில் உட்கார்ந்து நம்மீது ஆண்டவரது ஒளி கடந்து வந்து இன்றைக்கு நித்திய ஜீவனை பெறுகின்ற ஒரு பாக்கியத்திலே கடவுள் நமக்கு விடுதலை வாழ்வை கொடுத்திருக்கிறார். இனி நாம் அடிமைகள் அல்ல, சுயாதீன உடைய மக்களாக இருக்கிறோம். எனவே ஆண்டவருடைய இரக்கத்தை பெற்றிருக்கிற நாம், இறைவனது அருளை பெற்றிருக்கிற நாம், பிற மக்களுக்கும் இறைவனது அருளை பகிர்கின்ற உள்ளம் உடைய மக்களாக, இறைவனது இரக்கத்தை நாம் பகிர்ந்தளிக்கின்ற மக்களாய் இருக்க நாம் அழைக்கப்படுகிறோம். மலை பிரசங்கத்திலே இயேசு சொல்லுகின்ற பொழுது மத்திய 5:7 சொல்லுகின்றார், இரக்கம் உள்ளோர் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் அடைவார்கள். இரக்கம் உள்ளோர் பேறு பெற்றோர், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். பேறு பெற்றவர் யார்? இரக்கம் உள்ளவர்கள், நீதி உள்ளவர்கள், நீதி செய்கிறவர்கள். எனவே பேறு பெறுகின்ற அனுபவங்களிலே பாக்கியவான்களாக இந்த உலகில் கடவுளுக்கு பிரியமான பிள்ளைகளை வாழ்வது பெரிய பாக்கியம். உலகத்தில் இருக்கிற ஆசைகள், செல்வம், இங்கிருக்கிற எல்லாமே அதுதான் நம்முடைய வாழ்வில் பாக்கியம் என்று சொன்னால் நாம் எண்ணுகிறோம். அதை விட வேறான ஒரு பாக்கியம், ஒரு பேரு எது என்று சொன்னால் ஆண்டவரது மக்களாய் தெரிவு செய்யப்பட்டிருக்கிற அனுபவம், ஆண்டவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை வாழ்கிற அனுபவம், அவராலே நாம் போற்றப்படுகிற அனுபவம், அவரால் நாம் புகழப்படுகிற அனுபவம். இவர் என்னுடைய பிள்ளை, இவர்கள் என்னுடைய பிள்ளை என்று சொல்லுகிற அந்த அனுபவத்தில் கிடைக்கின்ற ஒரு சந்தோஷம், அதுதான் உண்மையான ஒரு பெரிய ஒரு பாக்கியமாக இருக்கிறது. அப்படி என்றால் இறைவனாலே புகழப்படுவதற்கு, இறைவனாலே புகழப்படுவதே உத்தமன் என்று சொல்கின்ற வேளையிலே கடவுளாலே இன்றைக்கு நாம் கருதப்படுவதற்கு, அவரது உடமையாக அவனுக்கு தந்த சுதந்திரத்திலே அவருடைய பிள்ளைகளாய் வாழ அனுபவத்திலே, அவராலே போற்றலுக்குரிய மக்களாய் வாழுகின்ற அனுபவத்திலே நாம் செய்கின்ற காரியம், அவரது நீதியை நாம் பிற மக்களுக்கு கொடுக்க வேண்டும். அவர் நமக்கு தந்த இரக்கத்தை நாம் பிற மக்களுக்கு கொடுக்கின்ற பிள்ளைகளாக இருக்கிறவர்கள் நாம் கூட பாக்கியவான்களாக காண முடியும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஒருவேளை இந்த உலகத்திலே இரக்கம், நேசம், நட்பு, நம்பிக்கை இவற்றிற்கு மதிப்பு இன்றைக்கு இல்லாத ஒரு நிலை இருந்து கொண்டிருக்கலாம். ஆனால் அதை நாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நாம் அதை தொடர்ந்து செய்கின்ற மக்களாக இருக்க வேண்டும். நீதி மீது பசிதாகம் உடையவர்களாக இருக்க வேண்டும். ஆர்வமுடைய மக்களாக இருக்க வேண்டும். எனவே ஒரே காரியம், நம்மை கடவுள் அந்தகார இருளிலிருந்து ஆச்சரியமான வெளிச்சத்தை நோக்கி அழைத்து வந்திருக்கிறார். அழைத்தவரது புண்ணியங்களை நாம் அறிவிக்க வேண்டும். இன்றைக்கு 75வது சுதந்திர நாள் இந்த தேசம் காணுகின்ற பொழுது அதை எண்ணி சந்தோஷம் அடைகிறது. தேச தலைவர்கள், பிரதமர், நம்முடைய தமிழக முதலமைச்சர் இன்றைக்கு முக்கியமான இடங்களிலே சென்று இந்த பிளாக் போஸ்டிங் இதை செய்து பலவிதமான உரைகளை கொடுக்கின்ற, சுதந்திர உரைகளை கொடுக்கிற பொழுது இதை காணுகிறோம். மகிழ்ச்சி. அருமையானவர்களை, இன்றைக்கு நாம் பெற்றிருக்கிற சுதந்திரத்தை நாம் சொல்ல வேண்டும். பெற்றிருக்கிற சுதந்திரத்தை நாம் பிற மக்களுக்கும் அதை கொடுக்கின்ற மக்களாக இருக்க வேண்டும். அதிகாரங்கள் நமக்கு இருக்கிற வேண்டும். அந்த அதிகாரத்தை சரியாக, முறையாக, நீதியோடும் இரக்கத்தோடும் செயல்படுத்துகின்ற பொழுது ஆண்டவருக்கு அது ஏற்புடையதாக இருக்கும் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. எனவே ஆண்டவரது மக்களாக பெற்றிருக்கிற சுதந்திரத்திற்கு சான்று பகிர்கின்ற மக்களாக, உலக பிரகாரமாக பெற்றிருக்கிற சுதந்திரத்திற்கும் அதே போல அருமையானவர்களை நாம் நம்முடைய வாழ்விலே ஆன்மீக பிரகாரமாக பெற்றிருக்கிற சுதந்திரத்திற்கும் நாம் பங்காளிகளாக
அதற்கு நாம் பொறுப்புடைய மக்களாக ஆண்டவர் பிரியமான மக்களை வாழ, பாக்கியவான்களை வாழ கடவுள் நம்மை அழைக்கிறார். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தையின் மூலமாய் கடவுள் நம்மை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. எல்லா புத்திக்கும் மேலான இறை சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தைகளை கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாக பக்குவப்படுத்தி பலப்படுத்தி காப்பதாக. ஆமென். மீண்டுமாக இறைநாம மகிமைக்கென்று சொல்லி பாடப்புத்தகத்திலே 557வது பாடலை பாடுவோம். 557வது பாடல், போற்றி துதிப்பேன் என் தேவ தேவனே என்கின்ற பாடலை பாடுவோம். ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என்
அனைவரும் இறைவேண்டல் செய்வோம். எங்களை உள்ளம்போடு நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, ஆழமான உங்களுடைய அன்பினாலே எங்களை அனுதினமும் அலங்கரித்து வருகின்ற உங்களுடைய ஆற்றலுக்காக நாங்கள் அனைவரும் நன்றிகளை சொல்லுகிறோம். கடவுளே, உங்களுடைய உன்னதமான இறை ஆளுகை எங்கள் மீது எந்நாளும் இருப்பதற்காக நன்றிகளை படைக்கின்றோம். ஆண்டவரே, இந்த நாள் இந்திய தேசத்திற்கு மிகவும் ஒரு முக்கியமான நாளாக இருக்கிறது. 75வது சுதந்திர தினத்தை உடைய தேசம் இன்றைக்கு அதை சந்தோஷமாக அனுபவித்து ஆசரித்துக் கொண்டிருக்கின்ற வேளையில இவையெல்லாம் உன் மூலமாக வந்தது என்பதை நாங்கள் நம்புகின்றோம். எங்கு எந்த இடங்களிலே மக்கள் அதிகமாய் நொறுக்கப்படுகிறார்களோ, ஒடுக்கப்படுகிறார்களோ, அந்த இடங்களில் எல்லாம் ஆண்டவர் அவர்களை அப்பகுதியில் இருந்து விடுவித்து விடுதலை வாழ்வை கொடுக்க ஆண்டவர் வல்லவராக இருக்கிறேன். பல நாடுகளிலே ஆண்டவரை பல நாடுகள் ஆதிக்கம் செய்து கொண்டிருந்த வேளைகளில் ஆண்டவரை விடுதலை தந்திருக்கிறேன். இதை நாங்கள் வரலாற்றின் வாயிலாக அறிந்து கொள்கிறோம். எங்கள் இந்திய தேசமும் விடுதலை பெற்றிருக்கிறது. ஒவ்வொரு குடிமகனுக்கும் அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் தங்களுடைய திறமைகளுக்கு ஏற்ற பணிகளை பெறுவதற்கான வாய்ப்புகளை கொடுத்துள்ளேன். சாதிகளை கடந்து, சமயங்களை கடந்து, இந்திய தேசத்தின் மொழிகளை கடந்து, பண்பாடு கலாச்சாரங்களை கடந்து ஆண்டவரே அனைத்து துறைகளிலும் தங்களுடைய திறமைகளை கொடுக்கும்படியான பணிகளை பெறுகின்ற வாய்ப்புகளை நாங்கள் பெறுகின்ற ஒரு சுதந்திரத்தை பெற்றிருக்கிறோம். எங்களுக்கு ஆண்டவர் தருகின்ற திறமைகள், எங்களுக்கு தந்திருக்கிற தாளங்கள் அனைத்தும் உம்முடையதாக இருக்கிறது. நாங்கள் தலைமையிலே வருகின்ற பொழுது, பொறுப்புகளிலே இருக்கின்ற பொழுது, அந்த பொறுப்புகள், அந்த தலைமைகள் எங்களது சுய லாபத்திற்காக அல்ல, தங்களையே பிரியப்படுத்துகிற அனுபவத்திற்கு என்று சொல்லி அல்ல, தங்களுடைய மேன்மைகளுக்கு என்று சொல்லி அல்ல, மாறாக அது மக்களது பணிகளாக இருக்க வேண்டும். அது மக்களுக்கு பணிவிடை செய்கின்ற அனுபவத்தில் இருக்கும்படியாகத்தான் கடவுளின் தலைமைகளிலே எங்களுக்கு தருகிறார் என்கிற உணர்வுகளோடு ஒவ்வொருவரும் செயலாற்ற கடவுள் அருள் தாரும். இந்த தேசத்திலே காணப்படுகின்ற ஒவ்வொரு மக்களுக்காக, குடிமக்களுக்காக நாங்கள் வருகிறோம். இந்த சுதந்திரத்திற்காக, போராட்டத்திற்காக பாடுபட்டு மரித்த அநேக தலைவர்களுக்காக, அநேக விடுதலை போராட்ட போராளிகளுக்காக நாங்கள் வருகிறோம். எத்தனை மக்கள் குடும்ப உறவுகளை பிரிந்து நம்முடைய வாழ்வை இந்திய தேச விடுதலைக்காக அர்ப்பணித்திருப்பார்கள். ஆண்டவரே, அவர்களை எண்ணி நாங்கள் உமக்கு நன்றிகளை செலுத்துகிறோம். அந்த வீரர்கள் நாம் நினைத்து பார்க்கிறோம். கடவுளை, இந்த நாளிலே இந்த தேசம் வாழ்வுக்காக, வளர்ச்சிக்காக பாடுபடுகிற ஒவ்வொரு தலைவர்களுக்காக நாங்கள் வருகிறோம். உண்மையாகவே என் நாடு நன்றாக இருக்க வேண்டும், சமயங்களை கடந்து ஒற்றுமையோடு காணப்பட வேண்டும், சிறுபான்மையின மக்கள் பெரும்பான்மையான மக்கள் என்று சொல்கிற பாகுபாடுகளை கடைந்து ஒவ்வொரு மக்களும் நலமான வாழ்வு வாழ வேண்டும் என்று சொல்லி முதலாளிகள் வாழட்டும், சாதாரண ஏழையிலையோ ஒடுக்கப்படட்டும் என்கிற நிலையோடு இருக்கிற தலைமைத்துவங்கள் ஆண்டவரை சிறப்பாய் செயல்பட, ஒவ்வொன்றும் சிறப்பாய் செயலாற்றக்கூடிய அனுபவங்களிலே ஆண்டவர் தலைமையேற்றிருக்கிற மக்களோடு இருந்து ஆண்டவர் செயலாற்ற நாங்கள் வேண்டி நிற்கிறோம். கடவுளே, திருச்சபையாக நாங்கள் நன்றாடுகிறோம். பாரதத்தின் இந்திய தேசனுடைய பிரதமருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், குடியரசுத் தலைவருக்காக ஜெபிக்கிறோம், ஒவ்வொரு தலைவர்களுக்காக வருகிறோம், இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு மாநிலங்களுக்காக வருகிறோம், மாநிலங்களை ஆளுகை செய்கிற முதல்வர்களுக்காக ஜெபிக்கிறோம், மாநிலங்களில் காணப்படக்கூடிய ஒவ்வொரு ஆட்சியர்கள்
இன்னுமாக ஒவ்வொரு எம்எல்ஏ எம்பிஸ் அனைவருக்காக நாங்கள் வேண்டுகிறோம். கடைகளில் இருக்கிறவர்களுக்கு அதிகாரிகளுக்காக நாங்கள் வருகிறோம், பணியாளர்களுக்காக வருகிறோம். அனைவரோடும் உங்களுடைய கரம் தங்குவதாக. இந்த தேசத்திலே தமிழ்நாட்டிலே கடவுள் இப்பொழுதும் வந்திருக்கிற ஆளுகைக்காக நன்றி படைக்கிறோம். ஆண்டவர் அனைத்து மக்களினங்களும் தங்கள் பொறுப்புகளை வைக்கின்ற நம்ம கடவுள் நல்ல சட்டத்திட்டங்களை மாற்றியமைத்து தந்திருக்கிறேன். இப்படிப்பட்ட ஒரு சமூகம், ஒரு சுமூகமான சூழ்நிலையிலே ஒற்றுமையோடு அனைவரும் தன்னுடைய உரிமைகளை கடமைகளை சிறப்போடு செயலாற்ற அனுபவங்களை கடவுள் தந்து செயலாற்ற ஆண்டுடைய கரம் ஆற்றல் மீது இருக்கும்படி நாங்கள் செபிக்கிறோம். ஏழை எளியோர், கைப்பெண்கள், மாற்று திறன் பெற்றிருக்கிறவர்கள், ஆதரவற்றவர்கள், குழந்தைகள், கைவிடப்பட்டிருக்கிற ஆதரவற்ற பிள்ளைகள், இப்படிப்பட்ட மக்களது வாழ்வு மேம்பாடு அடைய ஆண்டவர் கிருபை தாரும். மக்களது நலம் பேணும்படியாக, மக்களது நலம் பாதுகாக்கும்படியாக, அவருடைய நலம் வாழ்வாதாரங்கள் பாதுகாக்கப்பட கடவுள் நல்ல வாய்ப்பு நல்க வேண்டும் என்று உங்களை நோக்கி ஜெபிக்கிறோம். கடவுளை திருச்சபையுடைய பொறுப்பாளர்கள், திருச்சபை குடும்பங்கள், திருச்சபை அங்கங்கள் ஒவ்வொருவருக்காக வேண்டியிருக்கிறோம். அனைவரோடும் உடைய வல்லக்கரம் தங்கட்டும். திருச்சபை பொறுப்பாளர்களுடைய கடமைகளை சிறப்பாய் செய்துவிட அதற்குரிய ஆசிரியர்களை நம்முடைய வாழ் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் கிருபை செய்கிறேன். இதே போல ஒவ்வொரு மூப்பர்களுக்காக, மாத சங்கத்தின் பொறுப்பாளர்கள், மாதர்கள், இளமகளிர், அதே போல திருமுறைப்பள்ளி ஆசிரியர்கள், மாணவ செல்வங்கள் அனைவருக்காக வருகிறோம். திருச்சபையில் பங்களிப்பை தருகிற ஜபத்தாலே, ஆண்டவரையும் பணங்களாலே, காணிக்கைகளினாலே, இனமாக வார்த்தைகள் மூலமாய் ஊக்கப்படுத்துகிற ஒவ்வொருவருக்காக நாம் வருகிறோம். கடவுளை அனைவரை கடவுள் பொருட்படுத்த ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நோக்கி செபிக்கிறோம். தொடர்ந்து உடைய ஆசீர்வதிக்கிற தங்கட்ட வெளி நாடுகளிலே, வெளி ஊர்களில், வெளி பிராந்தியங்களில் இருக்கிற மக்கள் அனைவரோடும் வல்லக்கரம் தங்க வேண்டும் என்று உங்களை நோக்கி செபிக்கிறோம். தொழுகையிலே பங்கேற்கிற அனைத்து மக்களோடு உடைய வல்லமையான கரம் தங்க வேண்டும் என்று உங்களை நோக்கி செபிக்கிறோம். கடவுளை சிறப்பாக இந்த வாரம் தங்கள் வாழ்விலே பிறந்தநாள், திருமண நாளை ஆசிக்கின்ற அன்பு இறை உள்ளங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. அருமையான திருச்சபையில் இருக்கிற, திருச்சபை தாங்குகின்ற மக்கள் வாழ்விலை நன்மைகளை தொடர்ந்து நடக்க வேண்டும் என்று உங்களை நோக்கி செபிக்கிறோம். நல்க முடியாதபடிக்கு இருக்கிற மக்களுடைய வாழ்வில் கூட கடவுளை கொடுக்க முடியாது இருக்கிற மக்களுடைய வாழ்வு கொடுக்க வேண்டிய சூழ்நிலைகளை ஆண்டவர் கொடுக்க வேண்டுமாய் செபிக்கிறோம். ஆண்டவரே 18/8/2021 அன்று பிறந்தநாள் பாடுகின்ற திருவாள் ஜான்சன் அவர்களுக்காக வேண்டுகிறோம். அவர்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று செபிக்கிறோம். அதே போல 19/8/2021 அன்று திருமண நாளை ஆசிக்கின்ற அருமையான திருவாளர் ஜெயசுராஜ், திருமதி ஜாக்லின் ஜெயசுராஜ் அவர்களுக்காக செபிக்கிறோம். கடவுள் அவருடைய வாழ்வில் ஆண்டவர் தொடர்ந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உங்களை நோக்கி செபிக்கிறோம். குடும்ப வாழ்வில் உடைய வல்லமையான கரம் தங்கட்டும். அதே போல 20/8/2021 அன்று எங்கள் வாழ்விலே திருமண நாளை ஆசிக்கின்ற அருமையான திருவாளர் ஜெயசிங் அவர்களுக்காக, திருமதி மாலதி ஜெயசிங் அவர்களுக்காக நாங்கள் செபிக்கின்றோம். இறைவன் நம்முடைய மக்களை ஆண்டவர் குடும்பமாய் ஆசீர்வதிப்பீராக. இல்லற வாழ்விலே இறை சமாதானம் என்றைக்கு தங்க ஆண்டவர் உதவி செய்யும். இதே போல ஆண்டவரே, இந்த நாட்களிலே உங்களுடைய மக்களுடைய வாழ்வில் கூட நல்ல நாட்கள் இந்த வாரம் ஆண்டுகின்ற பொழுது வருஷத்தின் நன்மையாலே முடிச்சுட்டுவேன். பாதைகள் நெய்யாய் தொழில் என்னால் இவன் ஆயுட்காலம் பெருகும் என்று சொன்ன ஆண்டுடைய கரம் தொடர்ந்து பிள்ளைகளோடு இருக்கட்டும். வரும் காலங்கள் வளம், அமைதி, மகிழ்ச்சி நிறைந்த நாட்களை அமைய ஆண்டவர் நடத்த வேண்டுமாய் இதை நோக்கி மன்றாடுகிறோம். கடவுளை இறைவன் கொடுக்கின்ற ஆசீர்வதிக்கிற கரம் தொடர்ந்து எல்லோரும் தங்க வேண்டும் என்று உங்களை நோக்கி செபிக்கிறோம். தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இந்த நாள் எங்களுக்கு ஆசீர்வாதமான காலங்களை இருக்க கடவுள் கிருபை தாரும். கொரோனாவுடைய 3ஆம் அலை நிகழ்வுகளை ஆண்டு மாற்றி அமைத்து ஆண்டவர் மக்கள் அனைவரையும் பாதுகாத்துள்ள வேண்டுமா உங்களை நோக்கி செபிக்கிறோம். இப்பொழுதும் செய்யப்பட்டிருக்கிற இந்த தடைகளும் நீங்க பெறும்படியால் மக்களது வாழ்வு இயல்பாய் திரும்ப ஆண்டவர் சீக்கிரமான நிலையில வழிகளை திறக்க வேண்டும் என்று உண்மை நோக்கி செபிக்கிறோம். கடவுள் நிலையில இருக்கிற அனைவரையும் ஆசீர்வதிப்பீராக தாக்கி அர்ப்பணிக்கின்றோம். இறைவன் இயேசுவின் திருப்பெயரில் வேண்டுகிறோம். வேண்டியிருக்கிற நல்ல கடவுளை. ஆமென். ஆண்டவர் இயேசு நமக்கு கற்றுத்தந்த ஜெபத்தை நாம் இணைந்து எடுப்போம். பரமங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியில் செய்யப்படுவதாக. அன்று வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னித்திருக்கிறது போல எங்கள் பாவ கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சொல்லிவிடப்படாமல் விடச்சித்தோடும் ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றைக்கும் உம்முடைய வீடுகளே. ஆமென். இறை ஆசிரியரை நாம் அனைவரும் பெற்றுக்கொள்வோம்.
கர்த்தரானவர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தை உன்மேல் பிரசன்னமாக செய்து உனக்கு சமாதானம் கட்டளையிடுவாராக. ஆமென். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே.